வெல்கம் டு பிரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சியில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வருது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஏன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை டீகோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம் உள்ள ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது என்டிபிஎஸ்சி எக்ஸாமில் எந்த செக்ஷனுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம்? மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு 3 டாபிக் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் தான் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸ், ரீசனிங் எல்லாம் போட்டுருவாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை வந்து யார் ரொம்ப அதிகமாக நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது? ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் பழைய கற்காலம் மனிதன் ஸ்டார்ட் பண்ணி மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு பாலிட்டிக்கல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஜாகிரஃபி, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இது ஃபுல்லாகவே நம்மளால் படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் வந்து ஒரு 8லேருந்து 90% டாபிக் ஆச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமுக்குள்ளே போகணும். அப்படின்லாம் இந்த எக்ஸாம் போகிறது வேஸ்ட் தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி படிக்கிறது, எங்கே சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ மந்த் நம்ம படிக்கணும், எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்ஷன் நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ டேட்டா கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்டிபிஎஸ்சி எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது? பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் இருக்குது, எம்ஓஎம் அண்ட் அக்ரிமெண்ட் இருக்குது, நேஷனல் நியூஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ், டிஃபென்ஸ் நியூஸ் இருக்குது, புக்ஸ் அண்ட் ஆத்தர், இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, ஆர்பிச்சரிஸ் இருக்குது, மெர்ச்சன்ட் அண்ட் அக்விசிஷன் இருக்குது, ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபேர்ஸ் இருக்குது, மிஸ்லன்ஸ் டாபிக். மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 டாபிக் இருக்குது. ஸோ மற்ற எக்ஸாம்லாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் தான் கேட்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பேங்கிங் அவேர்னஸ், நேஷனல், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல், இது போல் நியூஸ் தான் கவர் பண்ணுவாங்க. டிஎன்பிசி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வருஷமாச்சும் நம்ம படிக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இது போல் டாபிக்ஸ்லாம் வந்து மெஜாரிட்டி கேட்பாங்க. எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரயில்வே எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 டாபிக்ஸை நம்ம மெஜாரிட்டியை கவர் பண்ணாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ என்னென்னலாம் அந்த டாபிக் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஸ்போர்ட்ஸோட அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸோட நியூஸ், இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். 3வது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கண்டிப்பாக இதை பார்க்காம போயிடவே கூடாது. 4வது பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. புக்ஸ் அண்ட் ஆத்தரில் வந்து ஸ்டாட்டிக்காக அப்துல் கலாம் என்ன புக் எழுதினார் அப்படிலாம் வந்து ஸ்டாட்டிக்ஸ். பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த எம்ஓயு இதெல்லாம் வந்து மெஜாரிட்டி எதை கவர் பண்ணணும்? மெஜாரிட்டி என்ன கவர் பண்ணணும்? அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, புக்ஸ் அண்ட் ஆத்தரு, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல். அதை தாண்டி மற்றதெல்லாம் நீங்கள் வந்து செகண்டரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதிலும் வேஸ்ட் டாபிக் நமக்கு இருக்குது. அதெல்லாமே கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா மொத்தம் 14 டாப்பிக்கில் செலக்ட் பண்ணி ஒரு 5-6 தான் நம்ம படிக்க போகிறோம் வைங்களேன். அந்த 5-6 ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் நீங்கள் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ உதாரணத்துக்கு அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நான் எடுக்கிறேன். அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவர் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணணும். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு இருக்குது, பத்மா அவார்டு இருக்குது, கேலண்ட்ரி அவார்டு இருக்குது, பாரத ஜனதி அவார்டு இருக்குது, தாதா சாஹிப் பல்கே அவார்டு இருக்குது, கிராமி அவார்டு, நோபல் ப்ரைஸ், ஆஸ்கர் ப்ரைஸ், அப்புறம் புக்கர் ப்ரைஸ், ராமன் மகரிஷி அவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி பீஸ் ப்ரைஸ், யூனிஸ்கோ கலிங்கா ப்ரைஸ். ஸோ கிட்டத்தட்ட இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக்ஸ் கிட்ட இருக்குது. இந்த டாபிக்ஸ் உள்ள அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் 2024 யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக போகணும் எக்ஸாமுக்குள்ளே. அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஏஎல்பி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் இதனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளோட டெலகிராமில் இருக்குது. அதில் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்லாம் என்னென்னலாம் கேட்டிருக்கேன் அப்படின்றத வச்சு தான் நான் இது ஒரு அனலைஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோட எண்டில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ வந்து அது மூலிமா நம்ம ஒரு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்னென்ன டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸுக்கு வந்துடலாம். சரி, ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். எத்தனை மாதத்துக்குப்பா இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இருக்குது. ஓகே, இது எத்தனை மாதம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ப்ரீவியஸாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் அந்த ஏஎல்பி, ஜேஇ இந்த எக்ஸாம்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப
மினிமம் 6 மந்த்து ஓகேவா. ஸோ நமக்கு எக்ஸாம் எப்போ மே மாதம் எக்ஸாம்னு வைக்கிறீங்களேன், அன்னிலேருந்து ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் பேக்கில் போயிட்டு அதில் உள்ளே இருக்க அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கணும். இது கூட வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் அவார்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணுமா, அதாவது 2024 வாங்கின அவார்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக்காக அதாவது வந்து கேலண்டரி அவார்டு எப்போ ஃபஸ்ட்டு நேமினாங்க, ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்க, அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஏன்னா CBT 1 CBT 2 ரெண்டுமே சேம் சிலபஸ் அப்படின்றப்ப CBT 2ல் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா. அதனால் ஸ்டாட்டிக்கும் சேர்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாரத் ஜனதா அவார்டு இருக்குன்னு வைங்களேன், ஸோ இதை வந்து இப்போ யார் வாங்கினாங்க அப்படின்றத படிச்சுட்டு பாரத் ஜனதா அவார்ட்னா என்ன, அது எப்போ ஃபஸ்ட்டு நிறுவனாங்க அப்படின்றது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக ஓகே. அதான் சொல்ல வரேன். மினிமம் 6 மந்த்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் 1 இயர், மினிமம் 6லேருந்து மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் படிக்கணும். ஸோ இதனுடைய சோர்ஸஸ் என்னென்னலாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நம்ம கவர் பண்ணணும். சரிப்பா, இது நான் படித்து முடிச்சிட்டேன். செகண்ட் டாபிக் என்ன, செகண்ட் டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸும் நம்ம பார்க்கணும், அதனோட ரிலேட்டட் அவார்ட்ஸும் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா வருஷம் நடத்துவாங்க. இது எப்போ ஃபஸ்ட் நடத்துனாங்க, எங்கே நடத்துனாங்க, இந்த கரண்ட் இயரில் எங்கே நடத்துனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் மேஜர் ஜெயச்சந்த் அவார்டு, இப்போ தான் வந்து இது ரீசெண்டாக இந்த அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அர்ஜுனா அவார்டு, தியான் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, துரோணாச்சாரிய அவார்டு, இது எல்லாமே ரீசெண்டாக இப்போ தான் கொடுத்தாங்க. இதனோட இன்டெப்த் டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது ஓகேவா. ஸோ இந்த நியூஸை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்லக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸு, இதனோட ஹிஸ்ட்ரி, நார்மலாக ஒலிம்பிக் கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண அதனோட ஹிஸ்ட்ரி நார்மலாக பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அண்ட் சம்மர் ஒலிம்பிக்கை இன்டெப்த் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும். இந்தியாவில் எவ்வளோ கோல்டு வாங்கினாங்க, இந்தியாவில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கினாங்க, அதனுடைய ஃபஸ்ட் டைம் யாராவது ஒருத்தங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, நீரஜ் சோப்ரா அப்படின்ற மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியிருப்பார்ல. ஸோ அது போல டீட்டெயில்ஸ் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு யாரெல்லாம் வந்து இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் தெண்டுல்கர்னா கிரிக்கெட் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பர்சன் அதுவுமே நமக்கு தெரியணும், அதுவும் கொஸ்டினாக கேட்பான் ஓகேவா. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 பேரா ஒலிம்பிக்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ஸ்போர்ட்ஸோட நியூஸ் அண்டு அவார்ட்ஸ் ஓகேவா. இந்த டாப்பிக்கில் செகண்டாக கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ இதை தவிர்த்து என்ன கேம்ஸ் இருக்குது, காமன்வெல்த் கேம் இருக்குது, ஏஷியன் கேம் இருக்குது, சவுத் ஏஷியன் கேம் இருக்குது. அதுக்கப்புறம் இதை தாண்டி என்ன இருக்குது, இதை தாண்டி நமக்கு என்ன இருக்குது, கிரிக்கெட் இருக்குது. கிரிக்கெட்டில் ICC வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்குது, 1 டே இருக்குது. இது மென்ஸ் உமன் இதில் வாங்கின அவார்ட்ஸ் இதெல்லாமே துரோணாச்சாரிய அவார்டில் நம்மளுக்கு கவர் ஆகிடும் ஓகேவா. அது தாண்டி ICCக்குன்னு சில அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த அவார்ட்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 மென்ஸ் அண்ட் உமன்ஸ் எங்கே நடந்துச்சு, யார் வின் பண்ணால் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக IPL லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாமில் கூட யார் அதிகமாக வந்து ஏலத்துக்கு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஓகேவா. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நடந்த IPL ஏலத்தில் யாரை வந்து ரொம்ப அதிகமான பணம் கொடுத்து ஏலத்துக்கு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் தெரிவிங்க ஓகேங்களா. இது இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓகேவா. இதை தாண்டி வந்து ஃபீஃபாவில் கொடுக்குற அவார்டு யார் வின் பண்ணாங்க, அப்புறம் FIFA வேர்ல்டு கப் அதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஹாக்கி, கண்டிப்பாக ஹாக்கி வேர்ல்டு கப் ஓகேங்களா. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நேஷனல் கேம்னா ஹாக்கி தான். ஹாக்கிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஹாக்கியை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்ன, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். செகண்ட் டாபிக் என்ன, ஸ்போர்ட்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேஜராக கவர் பண்ணணும், நல்லாவே கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன இருக்கும், மிலிட்ரி டெக்னாலஜி, பயோடெக் டெக்னாலஜி, நாசா இஸ்ரோ மிஷனு, சந்திராயன் 3 அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, இது போல் ரிலேட்டட் படிக்கணும். அப்புறம் வந்து 2040 வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து ஒரு டெலஸ்கோப் உருவாக்கி ஏலியன்ஸ் ஏதாவது இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபைன் பண்ணுறதுக்கான புது முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது போல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் பெனிஃபிட் டெக்னாலஜி ஏதாவது வந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மூணாவதாக மேஜராக கவர் பண்ணக்கூடிய டாபிக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா. நாலாவது என்ன காப்பினா நேஷ்னல் நியூஸ் ஓகேவா. நேஷ்னல் நியூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ். நேஷ்னல் நியூஸில் என்ன நடக்கும், நார்மலாக நடந்த சமிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அது எப்படி நான் 1 by சொல்கிறேன். முக்கியமான சமிட்ஸ் ஒன்று நடந்திருக்கும், அந்த சமிட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் முக்கியமான சமிட்ஸ், யாராவது முக்கியமான பர்சன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து ஏதாவது MOU சைன் பண்ணியிருக்கலாம், அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ், 6வது டாபிக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். யாரெல்லாம் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, CISFல யார் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, CDSL யார் வந்து ஜென்ரல் டைரக்டராக இருக்கார், அப்புறம் முக்கியமான பேங்க்குக்கு யார் வந்து, நிறைய பேங்க் இருக்குது ஓகேங்களா. நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே நம்ம படிக்க தேவையில்ல. ஒரு RBI எடுத்துக்கோங்களேன், RBIயில் யார் இப்போ கவர்னராக இருக்கார், ஃபஸ்ட்டு யார் இருந்தார். ஸோ அது போல் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்பாயின்மெண்ட்டில் படித்தா போதும் ஓகேவா. ஸோ இந்த 6 டாபிக் தாங்க மேஜர் டாப்பிக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 7வது டாப்பிக்காக நம்ம டேட்ஸ் பார்க்கலாம் ஓகேவா. டேட்ஸ் பார்க்கலாம். 8வது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இந்த 8 டாபிக் மட்டுமே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு கூட நம்ம போகலாம். ஏன்னா ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். சொல்லப்போனால் 6 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ இந்த 6 கொஸ்டினுமே இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸு, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து இந்த இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட்டு, இதுலேருந்து கூட கேட்கலாம். ஓகேவா? இதை தாண்டி நம்ம வந்து இண்டெக்ஸ் நிறைய டாபிக் இருக்குது, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ மேஜராக ஒரு 6 டாபிக் மட்டும் படித்தா போதும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 6 டாபிக் எந்தெந்த சோர்ஸ்லாம் இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குன்றதை பார்த்துலாம். சரி, சோர்ஸ் பார்ப்போமா? ஓகே, இப்போ வெப்சைட் பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு அடாவை நம்ம எடுத்துக்கலாம். அடாவில் பார்த்தீங்கன்னா மந்த்லியும் கொடுக்குறாங்க, டெய்லியும் கொடுக்குறாங்க, வீக்லி கொடுக்குறாங்க. ஸோ அது போல் வந்து இயர் வைஸாகவும் அவங்க வந்து வெப்சைட்டில் அவங்களுடைய PDF ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது போல் கூட நம்ம வாங்கிக்கலாம். அடாவில் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். வெப்சைட்டில் மந்த்லி, வீக்லி, டெய்லி, அப்புறம் இயர்லி அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. SSCக்கு தனியாக கொடுக்குறாங்க, பேங்கிங்க்கு தனியாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாவில் சோர்ஸஸ் எடுத்துக்கலாம். அதை தாண்டி டெக்ஸ்ட் புக்கு, ஓகேவா, அதுக்கப்புறம் ஆலிவ் போர்டு, இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான வெப்சைட் தான். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேங்கிங் தான் ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரயில்வேக்கும் SSCக்கும் பரிச்சயமாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். SSC கூட நிறைய பேர் இருக்குது, பட் ஆனால் ரயில்வேக்குன்னு செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் அடா எடுத்துக்கிட்டு வைங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணால் பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு 6 டாபிக் தான் நம்ம முக்கியம். அந்த 6 டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வளவலன்னு பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும், அதில் வந்து இந்த ரேட் சம்மந்தப்பட்ட ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும், GDP பற்றி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 6 டாபிக் மேஜராக இருக்கா அதை வந்து நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும், ஆலிவ் போர்டு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இயர்லி வைஸாக தான் வேணும், நான் சொல்லிட்டு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நமக்கு படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்றப்ப இயர்லியாகவே அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு புக்கு மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நம்பகத்தன்மையான புக் வந்து பார்த்திங்கன்னா ஹரியன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஒரு நீல கலர் இருக்கும் அந்த புக்கை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹரியன்ட் இருக்குது, ஸ்பீடி இருக்குது, மனோரமா இயர் புக்கு, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், திஷா பப்ளிகேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒரு சோர்ஸை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் ஏதாவது சொல்கிறேன், மெட்டீரியல்ஸ் தேடி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோர்ஸை வந்து வாங்கி பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு சோர்ஸ் நம்ம அடா கூட எடுத்துக்கலாம், இல்லையா வந்து இந்த ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் அது கூட எடுத்துக்கலாம். அதை வாங்கி படிச்சுட்டு MCQs அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை தாண்டி யூடியூப்பில் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டடி ஐக்குன்னு சொல்லக்கூடிய கௌரவ் எடுப்பார். ஸோ அது எல்லாமே இப்போ வந்து காசு ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்ம டெலகிராமில் நீங்கள் கனெக்டடாகவே இருங்க. வேறு ஏதாவது சோர்ஸஸில் நம்மளுக்கு வந்து PDF கிடச்சா கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ஏதாவது வெப்சைட் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக படிங்க. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து மித்த பாட்டுக்கு நீங்கள் பேரலாக படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 40 மார்க் அப்படி கேட்குறதுனால கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து புஷ் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்களே கேட்கலாம், இவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு மார்க்லாம் சொல்லிட்டு வாங்குறாங்க. ஓகேங்களா? 100க்கு ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ 80, 90, 95லாம் வாங்குறாங்க. 80லாம் கிடையாது, 90 மேலே தான் வாங்குறாங்க. அதை எடுத்து ஆல்ரெடி நான் யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படின்றப்ப எல்லாருமே படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம தான் கொஞ்சம் லேகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் தேரி இருக்கிறப்ப நிறைய தான் நம்ம படிக்கணும், வெவ்வேறு சோர்ஸில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேருக்கு நான் சொன்ன இந்த சோர்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதையும் தாண்டி வேறு ஏதாவது சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக டெலகிராமில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் ஏதாவது எனக்கு கிடச்சிச்சின்னா நானும் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராமில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து RRB NTPCக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி 1 by 1 படிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ நாங்கள் 1 by 1 போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்தலாம். ஓகேவா? ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் பார்த்தலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அதில் கேட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RRB JEE இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த RRB JEEல கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது பார்த்துலாம். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 6 டாப்பிக்கில் இருந்தால் மேக்ஸிமம் வருதா அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இது. சரிங்களா? சரி, இப்போ டேரெக்டாக வந்து அந்த கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹோஸ்டட் த ஃபஸ்ட் பிஸ்னஸ் சம்மிட். அதாவது வந்து நேஷனல் டாபிக் சொன்னால் பார்த்தீங்கன்னா 5வது டாபிக் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. இது போலாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்ஸ் நிறையா இருக்கும் நேஷனல்லே பார்த்தேன்னா, அதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்ஸ் எங்கே நடந்தது, பிம்ஸ்டெக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இது போல் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து இதோ பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் சொன்னேன் இல்லையா, பேரா ஒலிம்பிக் கேம்ஸு.
Who among the following secured a gold medal for India at the பாரிஸ் பேரா ஒலிம்பிக் 2024 நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் பேரா ஒலிம்பிக். ஓகேவா? ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க? அவனி இல்லை இவங்க வந்து எந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது போல் தான் வந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணணும், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கவர் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நாலாவது நேஷனல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல், அப்புறம் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர். 23வது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எங்கே நடந்து, SCO மீட்டிங் எங்கே நடந்துன்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் நியூஸில் வரும், நேஷனல் நியூஸில் வராது. ஓகேவா? அதான் சொல்கிறேன், அந்த 5 டாபிக் மட்டுமே மெஜாரிட்டியான டாபிக் தான் வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். அதனால வந்து ப்ரீவியஸாக கேட்ட இந்த ஜே எக்ஸாம், அதுக்கப்புறம் ஏல்பி எக்ஸாம், இந்த எக்ஸாமில் நடந்ததை ஒரு அனலைஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இது போல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் மொத்தம் 8 கொஸ்டின் கேட்குறான்னு வைங்களேன், நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லைனா 6 இது போல் எடுத்தாச்சு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மொத்தம் 40 கொஸ்டின் கேட்குறான். 40ல் நம்ம வந்து டார்கெட் எவ்வளோ, 32லேருந்து 35 வரைக்கும் டார்கெட் எடுக்கணும். அப்படியே 30லேருந்து 32 வரைக்கும் நம்ம டார்கெட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்மளால் அவங்க கொடுக்குற கட் ஆஃப் வந்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அதர் பீப்புள்ஸ்லாம் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ நார்த் பீப்புளாக எழுதுகிறப்ப அவங்கள வந்து நம்ம நிறைய காம்படிட் பண்ணுமா இல்லையா? அதனால் நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணும். கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக படிங்க. இது போல் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் டீகோட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போடுறேன், நம்மளோட யூடியூப் சேனலில் போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்ல வந்தேன். இது போல் நான் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் கண்ட்ரா இருங்க. ஓகேங்களா? டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் கண்ட்ரா இருங்க. ஸோ இது போல் தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் டீகோட் பண்ணி நான் நம்ம யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.